வணக்கம் மக்களே. இன்றைக்கி விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம். ஒரு தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை துருவியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். ஈஸியாக சீக்கிரம் வேலை முடியும். இப்போ நான் அந்த ஒரு தேங்காய் துருவுறதுல 3 டம்ளர் தேங்காய் பூ கிடச்சிருக்கு. 3 டம்ளர்னால் இப்போ 6 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். 1க்கு 2, அதனால் 6 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதை அளந்து எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வானல் வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் முடித்து வந்தோடனே இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ 3 டம்ளர் கரெக்டாக அளந்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போது சர்க்கரை வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போது 3 டம்ளர் பூக்கு 6 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போது 2 டம்ளர் போட்டேன். இப்போ 3 டம்ளர் போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. வானலில் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட தண்ணி விடும். சர்க்கரையெல்லாம் கரையணும். கரைஞ்ச உடனே பதம் பார்க்கணும். பாகு பதம், இதுலேயும் பாகு பதம் பார்க்கணும். நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கரைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரையணும். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு தட்டு, பெரிய தட்டு எடுத்து நெய் ஊற்றி தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பர்பி டக்குன்னு கொட்டணும். அதுக்காக முன்கூட்டியே நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். எடுக்கும்போது நல்லா வரும், உடையாது. அதுக்காக தான் நம்ம நெய் தடவுறது. இப்போ ரொம்ப நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். சர்க்கரை கரையுது. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய், வாசனையாக இருக்கும். பக்கத்துலேயே தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் ஊற்றி பார்க்கலாம். ஊற்றி பார்த்தாச்சு. இப்போ பதம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. சிம்மிலே தான் வச்சுட்டு நம்ம பாவு காய்ச்சணும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு பதம். இப்போ துருவன தேங்காயெல்லாம் பாகில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருங்க. இதையும் சிம்மிலே தான் வச்சு கடைசி வரைக்கும் சிம்மிலே தான் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நுர மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் அது கரெக்டான பதத்துக்கு வரும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. தேங்காயில் செய்கிறது ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு. நான் அடிக்கடி இது மாதிரி செய்வேன். இப்போ பாருங்கள், நுர விட்டுருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதத்துக்கு வருது. இன்னும் கிளறிக்கிட்டே இருங்க. அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சிம்மில் தான் வைக்கணும். மறந்து கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். நல்ல நுரையோட வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து தான் தட்டில் ஊற்றணும். இதுதான் கரெக்டான பதம். சூப்பராகிடுச்சு. டக்குன்னு ஒரு நிமிஷம் ஆனவுடனே இறுகிடும். அதனால் இதாக லிக்விடாக இருக்கும்போதே எடுத்து ஊற்றி கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த சூட்டோட சூடு.
இல்லைன்னா நம்ம டப்பு டப்புன்னு உடையிற மாதிரி தான் ஆகிடும். இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ தட்டில் ஊற்றிக்கலாம். நைட்டில் செஞ்சதுனால கலர் வந்து வேறு டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. இப்போ எடுத்து தட்டிக்கலாம். அப்படியே தோசை கரண்டியாலே, இல்லை கத்தி இருந்துச்சுன்னா அதில் வச்சு தட்டிக்கிங்க. உங்கள் லெவலுக்கு அழகாக தட்டிங்க. ரவுண்டாகவும் வச்சுக்கங்க, கட்டமாகவும் வச்சுக்கலாம் ஷேப்பு. இப்போ கத்தி எடுத்து சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கட் பண்ண முடியாது. கட் பண்ணும்போதே தனித்தனியாக வருது பாருங்கள். இது சிம்பிள் தான். தேங்காய் சர்க்கரை இருந்தால் போதும், பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சுகர் இல்லாதவங்க சாப்பிட்லாம், சுகர் இருக்கிறவங்க வேண்டாம். சும்மா குட்டியோண்டு பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆசைக்கு. மற்றபடி பசங்க நிறைய சாப்பிட்லாம். இது பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, சின்ன பசங்களுக்கு. பாருங்க, எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.